இந்த படம் என்ன மாதிரி ஒரு படமா உங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் படமா அமைஞ்சிருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இந்த படம் என்ன மாதிரியான ஒரு ஃபிலிம் இம்பாக்ட் வந்து உங்களோட லைஃப்ல உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ பிரதர், ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் வந்து என்ன பேசுதுன்னா, இந்த படத்தோட அவர் சொன்ன மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி பேசுது. நம்ம வேற வேற ஸ்டேஜ்ல லவ்வோட புரிதல் ஒன்று இருக்கும்ல, நம்ம டீனேஜரா இருக்கும்போது வேற ஒரு புரிதல் இருக்கும், 20-25 இருக்கும்போது அந்த மாதிரி வேற வேற ஸ்டேஜ்ல புரிதல் இருக்கு. ஸோ இதுல நான் சொல்லிட்டேன்னா ரொம்ப சொல்ற மாதிரி ஆயிடும். பட் இதுல ஒரு மெயின் விஷயம் வந்து நான் என் லைஃப்லயே அதுக்கப்புறம் ஆக்சுவலா இந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் லைஃப்லயே அப்ளை பண்ணுவேன். என்னன்னா சிம்பிளா சொல்லிடுறேன், ரொம்ப கோவப்படக்கூடாது. ஓகே, சோ ஷார்ட் டெம்பரா வரக்கூடாது, முன்கோவப்படக்கூடாது அப்படின்றீங்க. ரொம்ப முன்கோவம் இருக்கக்கூடாது, அக்ரெசிவா, ரொம்ப தேவையில்லாம கோவத்தால பல விஷயங்கள் நம்ம லைஃப்ல யூஸ் பண்ணிடுறோம். அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாலே பல பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும்ன்றதுதான் ஒரு மாதிரி ஒரு மெசேஜ். ரைட், சூப்பர். அது ஒரு பெரிய டேக்அவே உங்களுக்கு இருந்தது இல்ல? ரைட்.